அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், பூமியின் குறைந்த சுற்றுப்பாதையில் அமெரிக்காவின் நாசா, சமகால சோவியத் ரஷ்யாவின் ரோஸ்கோமோஸ், ஜப்பானின் ஜாக்சா, ஐரோப்பாவின் இஎஸ்ஏ மற்றும் கனடாவின் சிஎஸ்ஏ விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் இணைந்து மிகப்பெரிய ஐஎஸ்எஸ் விண்வெளி நிலையத்தை உருவாக்கி மைக்ரோ கிராவிட்டி மற்றும் விண்வெளி சூழல் ஆராய்ச்சி மையமாக செயல்பட்டு வானியல், வானிலை, இயற்பியல் மற்றும் பிற துறை அறிவியல் ஆராய்ச்சிகளை நடத்தி கொண்டு எதிர்காலத்தில் நீண்ட கால பயணமாக சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகணத்துக்கு பயணிக்க தேவையான விண்வெளி அமைப்புகள் மற்றும் உபகரணங்களை சேகரிப்பதற்காக பொருத்தமான நிலையமாக நிறுவினர். அதுபோன்று தொடர்ச்சியாக உலகின் 3வது நாடாக சீனா டியாங்யாங் பரலோக அரண்மனை என்ற 6 தொகுதி கொண்ட விண்வெளி நிலையத்தை 2030க்குள்ளாக நிறுவி ஆய்வுக்குள் இறங்க விண்வெளி நிலையத்தை நிறுவக்கூடிய பணியில் தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் பாரதிய அந்தரிக்ஷா நிலையம் என்று அழைக்கப்படும் இந்தியாவின் விண்வெளி நிலையத்தின் பணிகளை 2035ஆம் ஆண்டு தொடங்க இருக்கிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ பூமியின் சுற்றுப்பாதையில் பாரதிய அந்தரிக்ஷா நிலையம் என்ற தனது சொந்த விண்வெளி நிலையத்தை நிறுவுவதற்கான திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இந்த திட்டம் 2035-2040க்குள் செயல்பாட்டுக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன என இஸ்ரோவின் தலைவர் சோமநாத் அவர்கள் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். நீண்டகால மனித விண்வெளி ஆய்வு முயற்சிகளில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் நீண்டகால மனித விண்வெளி பயணத்தை செயல்படுத்தல் மற்றும் விண்வெளி ஆய்வுக்கான புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குதல் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கும். ககன்யான் திட்டம் மனித விண்வெளி பயண திறன்களை வளர்ப்பதின் கவனமாக செலுத்துகிறது. இந்த வேளையில் பாரதிய அந்தரிக்ஷா விண்வெளி நிலைய லட்சியங்களில் அடுத்த படியை பிரதிபலிக்கிறது. ககன்யான் திட்டம் இந்தியாவின் விண்வெளி வீரர்களை வெற்றிகரமாக விண்ணிற்கு அனுப்பும். அப்படி அனுப்பியதும் இஸ்ரோ படிப்படியாக விண்வெளி நிலையத்தை அமைப்பதில் கவனத்தை செலுத்தும். இதன் மூலமாக இந்தியாவின் அறிவியல் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கும் மைக்ரோ கிராவிட்டி, சயின்ஸ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் தளமாக இந்த விண்வெளி நிலையம் செயல்படும். அப்படி செயல்பாட்டுக்கு வந்ததும் அறிவியல் கண்டுபிடிப்பு, தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மற்றும் பிரபஞ்சத்தின் மனித ஆய்வுக்கான புதிய வழிகளை திறக்கும் என்று சோமநாத் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் இந்திய விண்வெளி நிறுவனம் இஸ்ரோவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய விண்வெளி வீரரை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்ப உள்ளதாகவும் 2040க்குள் மனிதர்கள் சந்திரனில் தரையிறங்குவதை இந்தியா விரும்புகிறது என்றும் நாசா நிர்வாகி பில் நெல்சன் தெரிவித்திருக்கிறார். நாசா இஸ்ரோ கூட்டு பூமி கண்காணிப்பு பணியில் முன்னேற்றத்தை நேரடியாக காண்பர். இது இந்தியா, அமெரிக்கா ஆகிய 2 நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் விண்வெளி கூட்டமைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மைல்கல்லை குறிக்கிறது என்றும் நாசாவின் நிர்வாகி பில் நெல்சன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் HAL அதன் வளர்ந்து வரும் போர் விமானங்களின் ஃபிளீட் ஆஃப் ஃபைட்டர் ஜெட் பணிகளை நிறைவு செய்யும் வகையில் ஏர் டு கிரவுண்ட் வெப்பன் சிஸ்டம் தயாரிக்க தயாராகி வருகிறது. இந்த ஆயுதம் துல்லியமான தாக்குதல் நடவடிக்கைகளில் இந்தியன் ஏர்போர்ஸின் திறனை மேம்படுத்தி நாட்டின் பாதுகாப்பு திறனை பலப்படுத்தும். இந்த வெப்பன் சிஸ்டம் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தேஜஸ் லைட் காம்பேட் ஏர்கிராப்ட் உட்பட இந்தியன் ஏர்போர்ஸில் உள்ள பல்வேறு விமானங்களுடன் பொருத்தப்பட இருக்கிறது. தரை தாக்குதல் திறனுக்கு பெயர் பெற்ற ஜாக்குவார் போர் விமானங்களை விட தேஜஸ் வான் தரை நடவடிக்கைகளில் இந்தியன் ஏர்போர்ஸின் ககன் சக்தி பயிற்சியில் ஈடுபடும் போது தனது திறனை சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறது. தேஜாஸ் மற்றும் பிற இந்தியன் ஏர்போர்ஸின் போர் விமானங்களுடன் மேம்பட்ட அட்வான்ஸ்டு ஏர் டு கிரவுண்ட் வெப்பன்ஸ் சிஸ்டம் பொருத்தப்படுவது பல்வேறு இலக்குகளுக்கு எதிரான துல்லியமான தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இது இந்தியாவின் பாதுகாப்பு திறனை மேலும் வலுப்படுத்தும் மற்றும் சாத்தியமான அச்சுறுத்தல்களை தடுக்கவும் பதிலளிக்கும் வகையில் 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிகமான தூரத்திலும் அதன் துல்லியமான நீண்ட தூர வான் மேற்பரப்பு ஏவுகணை லாங் ரேஞ்ச் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் AASM ஹேமர் மற்றும் செயற்கைக்கோளின் மூலமாக வழிகாட்டுதலை பயன்படுத்தி வழிகாட்டப்படாத குண்டுகளை துல்லியமாக வழிநடத்தும் ஆயுதங்களாக மாற்றும். கூட்டு நேரடி தாக்குதல் ஆயுதம் ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் முனிஷன் மற்றும் 5 கிலோமீட்டர் தூரம் மற்றும் அதிக துல்லியம் கொண்ட லேசர் கன் பாம்ஸ் வெடிகுண்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸை தளமாக
மையமாக கொண்ட தவாசுன் மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட ஒரு துல்லியமான வழிகாட்டுதல் வெப்பன் சிஸ்டம். 100 கிலோமீட்டர் தூரம் மற்றும் அதிக துல்லியம் கொண்ட உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட விமான நிலை எதிர்ப்பு ஆயுதம், ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன் SAAW ஆகிய சில ஆயுத அமைப்புகளையும் பொறுத்த பைப்லைனில் உள்ளது. இந்திய ராணுவத்திற்கான TGS இழுக்கப்பட்ட துப்பாக்கி அமைப்பை மேம்படுத்துவதற்கு MOD உடன்பட்டிருக்கிறது. அதன் பீரங்கி திறன்களை நவீனமாக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக இந்திய ராணுவம் ஒரு நவீன டவுடு கன் சிஸ்டத்தை வாங்க பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் DAC அனுமதி பெற்றுள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களின் தலைமையிலான TSC நவம்பர் 30 அன்று இந்த அட்வான்ஸ்டு டவுடு கன் சிஸ்டத்தை வாங்குவதற்கான தேவையை ஏற்றுக்கொண்டுள்ளது. தற்போதுள்ள பீரங்கி அமைப்புகளுடன் இதை ஒப்பிடும்போது புதிய DGS இலகுவானதாகவும் பல்துறை திறன் கொண்டதாகவும் பல அம்சங்கள் நிறைந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய ராணுவத்தின் எல்லை பாதுகாப்பு பணியில் சாத்தியமான எதிரிகளை தடுக்கும் திறனை, ஃபயர் பவரை துல்லியமாக வழங்கி ராணுவத்தின் திறனை கணிசமாக உயர்த்தும். இந்த மேம்பட்ட 155mm 52 காலிபர் துப்பாக்கியின் 1200 இந்திய தொழில்துறையில் இருந்து வாங்கப்படும் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்திகளுக்கு கணிசமான வாய்ப்பை வழங்குகிறது. L&D, டாடா டிஃபென்ஸ் மற்றும் பாரத் போர்ஜ் ஆகிய நிறுவனங்களும் இந்த ராணுவ ஆர்டருக்காக போட்டியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. DGS வாங்குவது உள்நாட்டு உற்பத்திக்கு முன்னுரிமை அளித்து பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியாவின் தன்னம்பிக்கையை வளப்படுத்துகிறது. புதிய DGS பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO உருவாக்கிய எடை மற்றும் மேம்பட்ட அமைப்புகளில் இழுக்கப்பட்ட பீரங்கி துப்பாக்கி அமைப்பை ATAGS விஞ்சும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்தியன் ஆர்மியின் பீரங்கி திறன்களை கணிசமாக மேம்படுத்தும். சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஒரு வலிமையான தடுப்பை வழங்கும் அமைப்பின் மேம்படுத்தப்பட்ட இயக்கம், துல்லியம் மற்றும் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பங்கள் இந்திய எல்லைகளை பாதுகாக்கும் திறனை மிகவும் பலப்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.